அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தின எண்ணெய் குளியல் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதிகாலை பொழுதுல எழுந்திருச்சு 4 to 6க்குள்ள உடம்பு முழுக்க எண்ணெய் தேய்ச்சிக்கணும். உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சி 1 மணி நேரம் வரைக்கும் விடலாம். விட்டுருந்து அதன் பிறகு மிதமான வெந்நீர்ல சீகக்காய் இல்லைன்னா அரப்பு போட்டு நல்லா தலையெல்லாம் அலம்பிட்டு, அதே மாதிரி உடல்லையும் சீகக்காய் இல்லைன்னா குளியல் பொடி, பாசிப்பயிறு மாவு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பயன்படுத்தி உடல்ல இருக்க எண்ணெய் பிசுக்கு போற அளவு நல்லா வெந்நீர் வச்சு குளிச்சிருங்க. குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நல்லா தலையெல்லாம் துவட்டிட்டு காலை உணவா என்ன எடுத்துக்கலாம்னா கஞ்சி, இந்த மாதிரி மிதமான உணவுகளா மிதமான சூட்ல எடுத்துக்கோங்க. மதிய உணவும் அதே மாதிரி தான். சாதம், சாம்பார், ரசம், பொரியல் இந்த மாதிரியா எடுத்துக்கோங்க. அன்னைக்கு கட்டாயமா எண்ணெயில பொரிச்ச உணவுகளோ இல்ல அசைவ உணவுகளோ பயன்படுத்தக்கூடாது. இரவு உணவும் அதே மாதிரி தான். ஆவியில வேக வச்ச இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மதிய உணவுக்கும் இரவு உணவுக்கும் இடையில மாலை நேரங்கள்ல சூப்ப வகைகள் எடுத்துக்கலாம். நீங்க கட்டாயமா இரவு 10 மணிக்கு மேல கண் முழிச்சிருக்கவே கூடாது. நல்லா தூங்கி இருக்கணும். அதே மாதிரி அன்னைக்கு மாமிச உணவுகள் எடுக்கக்கூடாது. குளிர்ச்சியான உணவுகள் வேண்டாம், கீரைகள் வேண்டாம், பழச்சாறு, இளநீர், பழைய சாதம், மோர், தயிர் இந்த மாதிரி எந்த உணவுகளையுமே எடுக்காதீங்க. பகல் தூக்கம் கண்டிப்பா கூடாது. ஆனா நல்லா தூக்கம் வரும், தூங்கிடக்கூடாது. அன்னைக்கு நைட்டு தூக்கம் எக்காரணத்தை கொண்டும் கெடுத்துக்காதீங்க. எண்ணெய் குளியல் எடுத்துக்கிறது மூலமா எண்ணற்ற மாற்றங்கள் உடல்ல நடக்குது. பல நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்குது. நல்ல தூக்கம் வரும், செரிமான சிக்கல் சரியாகும், உடல்ல இருக்க உஷ்ணம் படிப்படியா குறையும், இளநரை மறையும், முடி உதிர்வு கட்டாயமா குறையும். பெண்களுக்கு முக்கியமா சொல்லணும் அப்படின்னா மாதவிடாய் காலங்கள் ஏற்படுற வலிகள், அதே மாதிரி நீர்க்கட்டிகள், தைராய்டு, சுரப்பிகள் சார்ந்த குறைபாடு, முக்கியமா பெண்களுக்கு முகப்பரு, பொடுகு தொல்லை, தோல் நோய்கள், மலச்சிக்கல், நெஞ்செரிச்சல், வாய்ப்புண், இந்த மாதிரி எண்ணற்ற பலன்கள் சொல்லிட்டே போகலாம். எண்ணெய் குளியல் அவ்வளவு உடலுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைது. சித்த மருத்துவத்துல வாதம், பித்தம், கபம் அப்படின்னு 3 வகையா உடலை பிரிக்கிறாங்க. இதுல எந்த உடலினருக்கு எந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன தொடர்பு கொள்ளுங்க. நானும் ஒரு வர்ம சிகிச்சையாளர். என்ன தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன்.